ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்குறோம். என்னென்னா நம்ம கார்டனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம மாடி தோட்டம். பக்கத்தில் மாமரம் நிற்கிறனால அதில் இருக்க பூ எல்லாம் இலையெல்லாம் விழுந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கிறது தான். ஸோ நமக்கு வந்து தேவையில்லாத செடின்னு வேறு எதுவும் முளைக்கலை. இந்த கீழாநெல்லி மட்டும்தான் இருக்குது. ஆனால் கீழாநெல்லியுமே தேவையில்லாத பொருள் இல்லை, அதுவும் ஒரு நல்ல மருந்து தான். ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்து தண்ணி காய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கத்திரிக்காய் செடி தான். கத்திரிக்காய் செடி வந்து பெரிய அளவு வளரலை, இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறமா இது நம்ம டேபிள் ரோசஸ்லாம் கொஞ்சம் காஞ்சு தான் நிற்குது. வேறு தேவையில்லாத கலர்னு அந்த மாதிரி முளைக்கலை. ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம வந்து உடச்சி விட்டாக்கி திருப்பியும் துளிர்த்து நிறைய பூ வரும். ஸோ அந்த வரிசையில் ஃபுல்லுமே டேபிள் ரோசஸ் தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி விட்டுலாம். இது வந்து நம்ம ஆர்கிட் இருக்குல்ல, ஆர்கிடில் வந்து இது மண்ணில் வளரக்கூடிய ஆர்கிட். இது வயலட் கலர் நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பூ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கீரை எல்லாம் நான் வந்து விதை இதில் தான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா தான் இந்த சோப்பு கீரையை வந்து நான் பிடிங்கி தனியாட்டு வேறு இடத்துல நட்டுருப்பேன். நட்டு தான் நம்ம வந்து கீரை எல்லாம் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் தான் நிற்குது. ஹேங்கிங் பிளான்ட்ஸும் கொஞ்சம் மணி பிளான்ட்டும் இதில் நட்டு விட்டுருக்குறேன். ஸோ அதுலேயும் தேவையில்லாத கம்பு அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு பெரிய அளவில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை. இது ஒரு ரோஜா செடி, ஒரே ஒரு ரோஜா செடி தான் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர். இதுலேயுமே கீழாநெல்லியும் இன்னும் ஒரு டைப்பான கீரை. இதுவும் வந்து நான் புல்லுன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் இதையுமே கீரையாட்டி யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன கீரைன்னு தெரியலை. நான் இது வரைக்கும் சமைக்கிறதுக்கு எடுத்ததில்லை. ஸோ நம்ம அதையும் களையாக பிடுங்கி வெளியே தள்ளிடலாம். அப்புறமா இது ஒரு மிளகாய் செடி. நான் வந்து கேப்சியம்னு நட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் நிறைய பூ வந்திருக்கு, ஆனால் எதுவுமே காய் பிடிக்கலை. இந்த மாதிரி தான் நம்ம மிளகாய் செடியோட இது போயிட்டுருக்குது. கேப்சியமா இல்லை சாதாரண பச்சை மிளகான்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது பூ மட்டும் தான் வருது, வேறு காய் பிடிக்கவே இல்லை. இதில் வந்து நான் அடீனியம் முளைக்க போட்டேன், ஆனால் அடீனியம் எதுவுமே முளைச்சி வரல, அப்படியே தான் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிரம்ம கமலம், நம்ம நட்ட பிரம்ம கமலம் எல்லாத்துலேயுமே திளிர் வந்திருக்கு, எந்த இலையுமே வீணாக போகலை. ஸோ இதையும் இனி தனித்தனியாக நம்ம பிடிங்கி நட வேண்டியதான். இது நம்ம ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ண பாலக்கீரை. இது வந்து இதுவும் திளிர் வந்துட்டு இருக்குது. இனி இதுக்கும் கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டு லைட்டாக அந்த மூட்டை கிளறி விட்டால் இதுவும் சூப்பராக எல்லாம் வந்துடும். இது நம்ம ஆல்ரெடி 2 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணால் பொன்னாங்கண்ணி கீரை திருப்பியும் ஹார்வெஸ்டிங்க்கு ரெடியாக இருக்குது. இது வந்து நமக்கு கட்டர் பூன்னு சொல்லுவோம்ல, அதான் என்ன கலர்னு தெரியலை. சும்மா இப்போ தான் கொண்டு நட்டு வச்சுருக்கிறேன். லைட்டாக திளிர் வந்திருக்கு. ஸோ இனி நம்ம பூத்தா தான் தெரியும். இதுவும் ஒரு குரோட்டன்ஸ். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிங்க தான். இதுவும் ஒரு குரோட்டன்ஸ். இது வந்து க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன ஒரு குரோட்டன்ஸ். வருமானு தெரியலை, நட்டு வச்சுருக்கிறேன். இதுவுமே கட்டர் பூ தான். எல்லாம் மொத்தத்தில் நட்டு வச்சுருக்கிறேன். என்னென்ன கலர்னு இனி பூ வரும்போது தான் தெரியும். அந்த பூலேருந்து வந்து சீடு, இதுலேருந்து சீடு ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே வரல, சீடாகவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு 3 பாட்டில் வந்து கட்டர் பூ தான் நட்டு வச்சுருக்கோம். இதுவுமே ஒரு டைப்பான டேபிள் ரோஸ் தான் நட்டு வச்சுருக்கிறேன். இதுலேயுமே கீழாநெல்லி தான் முளைச்சிருக்குது. இதுவும் டேபிள் ரோஸ் தான். இதுலேயும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து இருவாச்சி. இதுக்கு ஃபுல்லுமே நான் காய்கறியோட வேஸ்ட்டு தான் இதுக்கு உரமாக யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். வேறு எந்த உரமும் இதுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் கொடுத்துட்ருக்குறேன். வேறு மண்புழு உரம் அப்படி எதுவுமே இதுக்கு நான் போடவே இல்லை. கட் பண்ணி விட்டுருந்தேன். இவ்வளோ திளிர் வந்து பூவும் வந்தாச்சு. இது வந்து புதினா நிறைய நட்டு வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு கம்பு மட்டும் தான் திளிர் வந்திருந்து. வேறு எல்லாமே இனி வேஸ்ட்டு தான், முளைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கரிஞ்சு போச்சு. இந்த வெயில் டைம் ஆனாலும் நம்ம எந்த பிளான்ட்டுமே நடுறது வரவே மாட்டேங்குது. ஸோ எப்படியோ ஒரு புதினாவாவது முளைச்சிருக்கு, திளுத்து வந்திருக்கு. ஸோ இதுவே கொஞ்சம் இன்னும் நம்ம கொஞ்சம் பராமரித்து வந்தோன்னா இதுவே நிறைய ஆகிரும். அதுக்கப்புறமா இதுவும் ஒரு டைப்பான பூச்செடி. இந்த மாதிரி இது டபுள் கலரில் பூக்கும். இது வந்து வயலட் கலர் பச்சை மிளகா. இது பர்பிள் கலர். இது வரைக்கும் காய்க்கலை. இதுக்கு இலையுமே இந்த மாதிரி சுருண்டு தான் போயிட்டுருக்குது.
இது ஒரு டைப்பான பால்சம். அதுக்கப்புறமா இது ஓட்டுப்படத்தின்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியலை. இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஜவந்தி செடி தான். இதுலேயும் இவ்வளோ பூ இருக்குது. ஆனால் அந்த பூவில் எல்லாமே எறும்பு முட்டை போட்டு எறும்பாக தெரியுது. இதுவும் ஒரு டைப்பான குரோட்டன்ஸ், வயலட் கலரில் பூத்துருக்கு. இது நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருந்தோம் நான் நடும்போது, தும்பை செடின்னு. இது ஒரு ட்ராகன் ஃப்ரூட், என்ன கலர்னு தெரியலை. அதுலேயுமே நிறைய நமக்கு வந்து இந்த கிளநெல்லி தான் முளைச்சி நிற்குது. இதுக்கு இனி வந்து நம்ம நிறைய ஸ்ட்ராங்காக கம்பெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இது வந்து காய் வந்துடும் இன்னும் கொஞ்சம் படர்ந்து. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இதையுமே இனி வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்குமே நான் ரொம்ப உரையெல்லாம் கொடுக்குறதே இல்லை, சும்மா தண்ணி மட்டும்தான், வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி மட்டும் தான் கொடுத்துட்ருக்குறேன். அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கு நிறைய தண்ணி கொடுத்தோம்னா இது ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஆகி நம்ம அழுகி போயிடும். ஸோ நம்ம அதனால் வீக்லி ஒன்ஸ் தான் தண்ணி கொடுக்குறது. இதுதான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற கீரை தோட்டம். ஒரு டஃப்பில் கீரை நட்டு வச்சுருக்குறேன். இனி இதுவுமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வேறு கீரை நட வேண்டியதான். இது வந்து ரம்பா செடியில், இது நம்ம இறச்சி கறி பிரியாணி எல்லாம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மாமரம், கொஞ்சம் காய் பிடிச்சிருக்கு. இதுலேருந்து தான் அந்த இலை எல்லாமே பூவெல்லாம் தொலைஞ்சு நம்ம மாடி தோட்டம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் தான், போன்சை செடி. இது நம்ம ஜர்ப்ரா. இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரிப்பட்ட ஒரு ரெட் கலரில் வரும். இப்போ இதுலேயுமே ஒரு மொட்டு வந்திருக்கு, ஒரு பூ தான் வந்திருக்கு. இதுவும் ஒரு வயலட் கலரில் பூ பூக்கிற செடி. ஆனால் இப்போ இந்த வெயில்னால ரொம்ப கரைஞ்சி போய் நிற்குது. இனி இது வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதை கலரை நம்ம பிடிங்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இங்கேயுமே மணி பிளான்ட் நட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு டைப்பான மணி பிளான்ட். நம்ம தண்ணி கொடுக்குறனால கொஞ்சம் கொழுன்னு நிற்குது, இல்லைன்னா அந்த வெயிலுக்கு இதுவுமே கரிஞ்சு போயிடும். அதுலேயும் கொஞ்சம் தேவையில்லாத செடியெல்லாம் இருக்குது, அதையே நம்ம எடுத்துடலாம். இதுவும் ஒரு டைப்பான மணி பிளான்ட் தான். இதுவும் இப்போ தான் கொஞ்சம் படர்ந்து வர ஆரம்பிக்குது. இது வரம் சும்மா இருக்கக்கூடிய செடி தொட்டி தான். இதில் வந்து நான் எதுவுமே முளைக்க போடலை, கிளநெல்லி மட்டும்தான் முளைச்சி வருது. இதுவும் ஜர்ப்ராவில் அந்த பிங்க் கலர் 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து இதுவும் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இதுலேயுமே பூவெல்லாம் போயாச்சு. இனி புதுசாக தான் மொட்டு வரணும். இதுவும் ஒரு டைப்பான மணி பிளான்ட்டும். இது வந்து ஒட்டுப்படத்தின்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. நாங்கள் வந்து ஒட்டுப்படத்தி அப்படின்னு சொல்லுவோம். ரெட் கலரில் பூ வரும், மூக்குத்தி பூ மாதிரி. இந்த ரெண்டுமே ஒரு குரோட்டன்ஸ் தான். இனி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டியதான். இது எல்லாமே இனி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எல்லா செடிக்குமே நம்ம உரம் கொடுக்க போகிறோம். நான் இதுக்கு வந்து என்ன உரம் கொடுக்க போகிறேன்னா மண்புழு உரம் தான் கொடுக்க போகிறேன். வேறு எந்த உரமே போட போகிறதில்ல. இப்போ நம்ம கார்டனை வந்து மாடி தோட்டத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ குப்பையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து உரம் தான் கொடுக்கணும். உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றினாலே போதும். இன்னும் 2 நாளையில் இதே போல் தான் ஆகும். மறுபடியும் அந்த பூவெல்லாம் விழுந்து. ஸோ இனி நம்ம எல்லாத்துக்கும் உரம் கொடுக்க போகிறோம். இதுதான் மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடிக்குமே நான் கொடுப்பேன். இப்போ நான் வேறு செடி எதுவுமே நடலை. இன்னைக்கு நல்ல வெயில். ஸோ இனி மழை லைட்டாக விழுந்ததுக்கப்புறமா நம்ம முளைக்க போட்டோன்னா எல்லா செடியுமே மேக்ஸிமம் முளைச்சி வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற செடியை நம்ம வந்து படாமல் பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக தான் இருக்க செடிக்கு உரம் எல்லாம் கொடுத்து தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த மிளகாய் செடி தான் ஃபுல்லும் இலை சுருண்டுகிட்டே இருக்குது, காய்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். அதான் நம்ம செடிக்கெல்லாம் உரம் போட்டு நம்ம வந்து தண்ணியும் ஊற்றியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.